வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு ரெகுலரான பாட்காஸ்ட் இல்லாமல் இன்னைக்கு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ பண்ண போகிறோம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். பேர் சொல்ல மாட்டாங்க, பேர்லாம் நாங்கள் போடுவோம்டா, மாசம் இருக்கும் எடிட்டில் போடுவோம். இந்த வீடியோக்கு 1 million வந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து நம்ம லேஸ் சிப்ஸை வந்து நம்ம ரேட் பண்ண போகிறோம். 3 லெவல் ஆஃப் ரேட்டிங் வச்சுருக்கோம் நம்ம இதில். அதில் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன், த லீஸ்ட் ஒன் என்னது? ஐயா இதெல்லாம் வியாபாரமே ஆகாது. அதானே? எஸ், இதெல்லாம் வியாபாரம் ஆகாது கைஸ், இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அதுதான் வந்து the first rating. what is the second one? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு இருக்கும்போது எனக்கு ஓகே, நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு, நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு? நல்லா இருக்கு, அதுதான் வந்து ரெண்டாவது ரேட்டிங். அந்த தேர்ட் ரேட்டிங், அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்குற ரேட்டிங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து 3 ரேட்டிங். ஸோ முதல் லேஸ் பார்த்துருவோமா? லெட்ஸ் கோ. we have a red lace. ரெட் லேஸோட ஃப்ளேவர் பேர் என்னடா? ஆரம்பத்திலேயே ரெட்டுடால ஃப்ளேவர் பேர் என்ன? ரெட் கிடையாது, ரெட் சில்லிஸ் தானே? இல்ல, டொமேட்டோ எக்ஸாக்ட் நேம் கொஞ்சம் நியரா வந்துட்டேன். தக்காளி, ஸ்வீட் தக்காளி தான்டா இது. ஸ்வீட் தக்காளி. ஓகே, பாத்துறோம். இல்லையா? this is called Spanish tomato tango. தெரியாதுன்னு நினைக்கிறேன், ப்ளீச் அடிக்குது. ஓகே கணிக்கிறோமா? நைஸ். ஓகே ஃபைன். காலைல பர்கர் ஸ்டமக் ஃப்ளோ இருக்கு. அது சூப்பரா இது இல்ல, சரி, ஆமா, அது வேற ஒரு ஆரஞ்சு. ரெட் வந்து நம்ம சின்ன வயசுல ஃபேவரட்டான ஃப்ளேவர். ஆனா அந்த மாதிரி அந்த அளவுக்கு இது அது கிடையாதுன்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ளேவர் இன்னும் ஸ்பைஸா இருக்கு. அதான் சொல்ல வந்தேன். என்ன வேலை அது மாதிரி இல்ல. ஏய், மசாலா ஜாஸ்தியா இருக்கும்டா இதுல. ஆமா, சுர்ரன்னு ஏறும் அது நாக்குல வச்சாலே. ஆமா, லேஸுக்கு ஒரு ஓஜின்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, இதுல எல்லாமே வெளில வந்துருச்சு. எல்லாமே வந்துருச்சு. அதுல இந்த ஃப்ளேவர் மேபி உங்களுக்கு அந்த ஒரு ஓவர் ஷேட் தெரியலாம். என்னடா அப்படி இருக்கு? எனக்கு எப்படின்னா, இன்னும் பல எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பார்த்தது. எனக்கு ஒரு 10-12 இயர்ஸ் முன்னாடி இதுல இன்னும் நிறைய மசாலா இன்னும் பஞ்சியா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இப்ப அந்த மாதிரி இல்ல. ஆனா இன்னொன்னு தெரியும்ல, பெரிய பாக்கெட் வாங்குறப்போ அதுல அது கொஞ்சம் டிஃபரெண்ட் இல்ல. அது ஆக்சுவலா ஒண்ணு இருக்குல்ல, அந்த 20 ரூபா 25 ரூபா பேக் வந்து பிரீமியம் கிரேட் 1, 5 ரூபா பாக்கெட்லாம் கிரேட் கம்மியா இருக்கும் அப்படிமா. ஆமா ஆமா, அது உண்மைதான். அந்த கிரேட் கம்மியா இருக்கு. பெருசு வாங்கி ட்ரை பண்ணி பாரு, இன்னும் மசாலா நிறைய இருக்க மாதிரி இருக்கும். இல்ல எனக்கு என்னன்னா வந்து பெருசு வந்து டேஸ்ட்டுக்கு மேபி நான் அது எப்படின்னு தெரியல. பட் ஆனா நான் சின்ன பாக்கெட் ஒரு 4 பாக்கெட் 20 ரூபா பாக்கெட் வாங்கி அதை ஒரு டப்பால கொட்டி 20 ரூபா பாக்கெட் ஒரே டப்பா வாங்கி கொட்டினா இதுதான் குவான்டிட்டி அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் தான் குவான்டிட்டி அதிகமா இருக்கும். எது சொல்ற? சின்னதா சின்ன பாக்கெட்டை வாங்கி மினிட் மிஸ். அது ஆமா, அது நிறைய வீடியோல கூட காமிச்சிருக்காங்க. ஆனா டேஸ்ட் வந்து உனக்கு அந்த பெருசுல தான் இருக்கும். ஏதோ மசாலா நிறைய இருக்க மாதிரி இருக்கும். ஆமா, மசாலா நிறைய இருக்கும். இன்னொன்னு சைஸ் ஆஃப் த லேஸ் கொஞ்சம் பெருசா. ஆமா, பெரிய பாக்கெட்ல பெருசா இருக்கும். அன்டோல்ட் ரூல் மாதிரி சொல்றீங்க. இதுலயே பாரு, உண்மையில நீ ட்ரை பண்ணியே கூட பாரு. ஓகே, இதுல கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசா தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. ஆனா இதுல ஒரு 20ல டீசெண்டா இருக்கு. ஆனா இன்னும் பெரிய பாக்கெட் வாங்கினா நிறைய இருக்கும். அப்ப அது ஏன் பண்ணாங்க என்னன்னு தெரியல. நீ என்ன ரேட் பண்ணுவ இதை? எனக்கு வந்து மிடில் தான். லைக் நல்லா இருக்கு. ஆமா, எனக்கும் வந்து நல்லா இருக்குதான். ஆனா ஒரு 5 வருஷம் முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா அது சொல்லியிருப்பேன். இப்போ நீ ப்ரோ நல்லா இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு. இதை வந்து வியாபாரம் ஆகுதுன்ற கேட்டகரியில போடுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. இந்த மாதிரி சப்புன்னு இருக்கு. இதுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருந்தது. ஆமா, இல்ல எனக்கு ஃப்ளேவராவே அதுதான் செட் ஆகல. ஃப்ளேவர் நல்லா இருக்கு. பட் ஆனா நாங்க எதிர்பார்த்தது அப்போ நாங்க அந்த இயர்லி ஸ்டேஜஸ்ல ஸ்கூல்ல எல்லாம் வந்து 5 ரூபா பாக்கெட். ஆமாண்டா. அதுவும் எனக்கு எந்த ஃப்ளேவர்னு தெரியல. ரெட் மட்டும் மசாலாவை மட்டும் நக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. நோட் பண்ணிருக்கேன். மசாலா நக்கி சாப்பிட்டு அப்போ ரெட் டொமேட்டோ தானே? ஆமா, டொமேட்டோ தான். அடுத்த நாள் மேலே கிளியும் புண்ணா வாயில நக்குறதுக்கு இல்ல இதுக்கு வரதுக்கு முன்னாடியே நான் இந்த ரெட்ல 2 போட்டேன். அதுக்கே நான் புடிக்கிட்டு போயிட்டு 3 பேருமே வந்து நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆமா, ஓகே, அடுத்த ஃப்ளேவருக்கு போலாமா? ஃபைன். நெக்ஸ்ட் we have நீங்களே சாப்பிடு. ஓகே, இது ஏதோ குடிச்சிட்டு வச்ச மாதிரி இருக்கு. சரி, ஓகே, அது சாப்பிட்டுட்டு வச்சதுமா. ஓகே, புரியுது. நல்லா இருக்கு. அது எப்படி இருந்ததுன்னா
உடனே ரிவ்யூக்குள்ள எடுத்தோட இது லேஸ் இப்போ சாப்பிட எப்படி இருக்குன்னா ஒன்னொன்னுமே அந்த ஸ்கூல் முடிச்சுட்டு அந்த ஸ்கூல் டிஸ்பர்ஸ் ஆகிற டைம்குள்ள வர அந்த ஃபீல் தான் 100%. ஆனா இந்த ஃபிளேவர் அங்கிருந்து இது வரப்ப எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஃபிளேவர் வந்து அந்த ரெட் கலர் அது வந்து ஒரு 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 அத்தன்டிக்கான ஃபிளேவர் கூட்டு போச்சு. இது எப்படி இருக்குன்னா அங்க இருந்து நம்ம ஊருக்கு வர வச்ச மாதிரி இருக்கு. அந்த நம்ம ஊருக்கு அந்த ஸ்பைசஸ் அது பேரே இந்தியன் மசாலா தான். ப்ளூ வந்து ஒரு டீசென்ட்டான ஒரு ரா ஃபிளேவர் அது. எனக்கு வந்து அப்புறம் எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. இப்போ நான் வந்து நம்ம ஊருக்குன்றப்ப கரெக்டா அந்த பேர் இந்தியாஸ் மேஜிக் மசாலா. நிறைய பேர் நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. நம்மளாம் ப்ளூ லேஸ் ரெட் லேஸ் அப்படிதான் சொல்லியிருப்போம். ப்ளூ லேஸோட பேரு இட்ஸ் இந்தியாஸ் மேஜிக் மசாலா. வெளியூர்ல இது பேரு தானோ இல்ல வேற ஏதாவது? இந்தியா தான் எல்லா இடத்துலயும் இந்தியா தான். இந்த வேண்டாம் இந்தியாஸ் மேஜிக். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டொமேட்டோ ஸ்பானிஷ்னு வச்சான். அப்ப இது இந்தியன் வைக்க மாட்டானா? இங்க கபின் குபா மாதிரி. ஓகே வருதா வரணும்ல. ப்ளூ வந்து ஆனா என்ன ஒண்ணுன்னா தனியாலாம் ரொம்ப சாப்பிட முடியாது. ஆனா நான் இன்னொன்னு சொல்றேன், தயிர் சாதத்துக்கு அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டா எடுக்கிறோம்ல, அதுக்கு வந்து இவன் தான் தொட்டு சாப்பிடுற மாதிரி. அதான் இவன் ஊறுகாய். ஆமா, அதனாலதான் இந்தியாஸ் மேஜிக் மசாலான்றது. அது மாத்திட்டு வேண்டாம், வாங்கிட்டு சும்மா கொடுக்கல அந்த பேரு. அதனால ப்ளூக்கு வந்து என்ன ரேட்டிங்? எனக்கு வந்து பிராண்ட் வந்து ஜென்யூன் அது மாதிரி இருக்கிறதுனால ஃப்ளேவர் நம்ம ஊரு. ஸோ அதனால ஐ அம் பயாஸ்ட் வித் இட். ஸோ கோட்டட் எனக்கு வந்து கோட்டட்ல ரேசிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து இது வியாபாரம் ஆகாது, அதில் தான் போடுவேன். பிகாஸ் எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்காது. நான் அதிகமா விரும்பி சாப்பிட மாட்டேன். தொட்டு சாப்பிடுறப்ப மட்டும் இட்ஸ் லைக் ஓகே. ஆன்டி இந்தியன் மசாலா இல்ல என்ன பார்த்து ஆன்டி இந்தியன் சொல்றீங்க பாத்தீங்களா? கருப்பு சிவப்பு. நோ தம்பினா, நோ தம்பினா. ப்ளூ வந்து எனக்கு வியாபாரம் ஆகாது. இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். ஆஹா, இது நான் முதல்ல சாப்பிடுவேன். என்ன ஃப்ளேவர் இது? கிரீன் பச்சை. ஓகே, ஏதோ சால்ட்னு வரும் தானே இது? இல்லையா? சோர் கிரீம் அண்ட் ஆனியன். சூப்பர் கிரீம். இது மட்டும் எனக்கு பேர் எப்பயுமே ஞாபகம் இருக்கும். ஏன்னா லேஸ்ன்னு அதாவது மொத்த சைல்ட்ஹுட் ப்ளஸ் இப்போ எடுத்துக்கிட்டா நான் ஜாஸ்தியாக சாப்பிட்ட ஃப்ளேவர் வந்து கிரீன் தான். நிச்சயமா எனக்கு ஆக்சுவலாக தோணும் இந்த கிளாசிக்னு ஒன்று பேர் இருக்கும். அது ஆக்சுவலாக இதுக்கு தான் பக்காவாக இருக்கும் அந்த பேர். இது கூட கொஞ்சம் மாறி இருக்குடா டேஸ்ட்டு. எல்லாமே வந்து மாறி இருக்கு. எல்லாமே கொஞ்சம் செட்டில் பண்ண மாதிரி இருக்கு ஃப்ளேவர். ஆமா, இப்போ இது வந்து நான் பஞ்ச், இந்த ஃப்ளேவருக்குன்னு ஒரு பஞ்ச் இருக்கும். அது முன்னாடி வந்து அது நார்மலா இருந்துச்சு. ஆனா இப்போ அது சட்டில் ஆகும்போது எங்களுக்கு அது பஞ்சியா இருக்கு அந்த ஃப்ளேவர். இன்னொன்று இந்த ஃப்ளேவர் வந்து நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். அதனால எனக்கு இது இப்போ எக்ஸாக்டா எனக்கு இது வாயில வைக்கிறப்பவே தெரியுது. இதுல நிறைய சேஞ்ச் பண்ணிருக்கேன். லெமன் ஆட் பண்ணிருக்கேன். அந்த அளவுக்கு அந்த இதுல ஒரு சீசி ஃப்ளேவர் வரும்ல, அது இல்ல, மிஸ் ஆகுது. அப்ப இதுல சீஸ்னு போட்டுருக்கானே. அதே மாதிரி இதோட டேஸ்ட் நிறைய வருது. இந்த வெங்காயத்தாள்னு நினைக்கிறேன். ஓகே, அதோட டேஸ்ட் இதுல நிறைய வருது. அதை ஏத்திட்டான் போ. ஆமா, எங்க ஸ்கூல்ல தான் லேஸ் சாப்பிட்றப்போ ஒரு சின்ன இதுவே வரும் அந்த 5 ரூபா லேஸ்ல. அப்பயே அந்த ரெட் ப்ளூ இருக்கு பாத்தீங்களா, அது வந்து கொஞ்சம் ஸ்பைசி ஓரியன்டட், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ்ல இருக்கும். இது வந்து எப்படின்னா வந்து கொஞ்சம் சீசி ஃப்ளேவரா இருக்கும். அது எப்படிமா இதை ஃபேவரட்னு சொல்றாங்கன்னா அந்த கொஞ்சம் ஸ்பைசி ஓரியன்டா இல்லாம இவனா காரசாரமே சாப்பிட மாட்டான்டா. நான் எனக்கு ஸ்பைசியும் பிடிக்கும், இதுவும் பிடிக்கும். லைக் இதுதான் எனக்கு பிடிக்கும், அது பிடிக்காது. அது ஒண்ணு இருக்கு. அது எங்கன்னா இப்ப நான் பார்த்தது சில எங்க ஸ்கூல்லலாம் வந்து மோஸ்ட்லி பாய்ஸ் வந்து ப்ளூ எடுத்துப்போம், கேர்ள்ஸ் வந்து கிரீன் எடுத்துப்பாங்க. அந்த ஸ்வீட் நான் கல்யாணம் பண்ணேன் காரசாரமும் பிடிக்காம எது பிடிக்குதுன்றா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இதுல இன்னொரு சூப்பர் மேட்டர் இருக்கு. யாராவது ட்ரை பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. மேகிக்கும் பாஸ்தாக்கும் செஞ்சு முடிச்சோன்னே இதை கிரஷ் பண்ணி மேல போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னு வைங்களேன், பயங்கரமா இருக்கும். அவ்வளோதான் அசிங்கப்படுத்த கூடாது. க்ளோஸ் பண்ணிட்டு திறந்தீங்கன்னா இந்த இதோட அந்த ஒரு சீசி ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு அந்த மேகிலயோ சரி பாஸ்தாலயோ கிடைக்கும். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் அது ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல திட்டணும். நான் அதை பாப்பேன். திட்டவே மாட்டாங்க. ட்ரை பண்ணிட்டு you will thank me later. கிரீன் ஓஜி அவனை எல்லாத்து கூடயும் வச்சு சாப்பிடலாம். ஓஜி மேகி கூட சூப்பரா இருக்கும்டா. பட் மூடி வச்சா இவன் ட்ரை பண்ணல. இல்ல என்ன ஆகும்னா லேஸோட இது கொஞ்சம் நமுத்துறோம்டா. ஓகேவா, கிரன்ச்சி வந்து இருக்கும். பட் தி திங் இஸ் இதோட ஃப்ளேவர் உனக்கு ஃபுல்லா வந்துரும். ஒரு ஸ்பூன் அந்த நீங்க சொல்ற மூடி வச்சு சாப்பிடலாம்.
இல்ல கிறிஸ்பியா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க மேல அப்படியே ஃபைனலா உடைச்சு போட்டு கிண்டிட்டு கூட உடனே சாப்பிடலாம். ஆமா. நல்லா ஏன் மூட சொல்றேன்னா அந்த ஆவி சுத்திட்டு இருக்கும்ல அது கூடவே உனக்கு பிளெண்ட் ஆகும் ஃபுல்லாவே. இந்த இது கிரில் சிக்கன் தந்தூரிலாம் செஞ்சுட்டு இந்த சார்கோல் உள்ள வச்சு மூடி வைப்பாங்க பார்த்திருக்கேன், ஸ்மோக் பண்ணுவாங்க தெரியுமா உள்ள வச்சு, அந்த மாதிரி கிட்டத்தட்ட. அதனால அந்த சீஸ் டாப்பிங்ஸ் தான் அந்த இதுக்கு வந்து ரேட்டிங் தனியாலாம் நான் எதுவும் கேட்க வேணாம், பாக்கெட்டை பார்த்தாலே தெரியும். பாக்கெட்டே காலி வேற இல்ல, அதனால அனௌன்ஸ் பண்ணிடலாம் இதோட ரேட்டிங். ஓகே, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட். என்னங்க அது? என்னங்க வந்து இதெல்லாம் ஒரு ஃப்ளேவர்னு எவன்டா வச்சிருக்கான் இன்னும்? சரி திருப்பி கொடுங்க அத. ஆனா எனக்கு டவுட் இருக்கு, அது அவ்வளவு அடிக்க கூடாதோ? இதுங்க அது எப்படியும் இது ஒரு ஃப்ளேவர்னு அவங்க சாப்பிடாமலே அது அந்த ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இன்ட்ரஸ்டிங்கா ஓபன் பண்ணா இப்ப பாரு ஏச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன்டா தரகறோன்னு. இது சாப்பிடாமலே தெரியும்டா அது எப்படி இருக்குன்னு. நான் தான் இருக்கேன்ல. வாவ். அதானே சாப்பிடு. அங்க பாருங்க. நானும் எவ்வளவு முயற்சி பண்ணேன் சார் இவரை காப்பாத்துறதுக்கு. ஏய் இது பாருங்க, ஃப்ளேவர் கூட விடுங்க. என்னடா இது? ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவலா நான் இது கொஞ்ச நாள் சாப்பிட்ருக்கேன். அதாவது அப்போ எப்படி இருக்கும்னா சால்ட் நிறைய போட்டு ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் இருக்கும்ல, அட்லீஸ்ட் இந்த சால்ட் ஃப்ளேவராக தெரியும். ஆக்சுவலாக அந்த கடையில் அப்பெல்லாம் பண்ணுற ஆத்தென்டிக்கான பொட்டேட்டோ இருக்கும்ல, அந்த ஃப்ளேவர் இருக்கும் அதில் இருக்கும். சால்ட்டே வச்சிருக்கும்டா, அதுவும் இல்லைடா. இப்போ உப்பு கூட போட மாட்டீங்களாடா? இப்போ டவுட்டாக இருக்குது, இவன் பொட்டேட்டோவில் தான் பண்ணானா இல்லை வேறு எதுவும் ஆவான்னு. இது எப்படின்னா ஆக்சுவலாக இந்த டே சாப்பிட்ற பஸ்ஸில் எப்படி இருக்குன்னா, இது வந்து நம்ம பேக்கரி கடையில் கூட இருக்கிற அந்த பொட்டேட்டோ சிப்ஸ் இருக்கு பாருங்க, அந்த சால்டட் பொட்டேட்டோ சிப்ஸ், அது கூட டைரக்டாக ரிலேட் பண்ணலாம். என்ன அந்த டெக்ஸ்சர் வேற, இந்த லேஸ் அந்த லேபிள் வேற, அவ்வளோ. மற்றபடி அதே டேஸ்ட் தான். நீங்கள் வந்து இதில் போட்டிருக்க சால்ட்டையும் கம்மி பண்ணிட்டானுங்கடா. எப்படியோ தின்றவனுங்க சொரண கட்டவனுங்க தான், இவங்களுக்கு எதுக்கு உப்புன்னு சொல்லிட்டு அதையும் தூக்கிட்டானுங்க. அதுலேயே இல்லை அவன் சொன்னதுலேயே பாயிண்ட் இருக்கு, சொரணம் இல்லைன்னா சாப்பிடணும். ஆமாம், உப்பு போட்டு சாப்பிட்ற சோத்துலன்னு வீட்டை திட்டாங்கன்னா உடனே ஒரு 5 ரூபா பாயிண்ட் வாங்கிட்டு டக்குனு இதை வாங்கிட்டு போய் உடச்சு போட்டு இதை சாப்பிட்ற கேட்டகரி சில பேர் இருப்பாங்களா, அவங்க கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுக்கலாம், நீங்க மன்னிச்சிருங்க. இதுக்கு ரேட்டிங் கொடுத்துடலாம். மோஸ்ட்லி 3 பேரும் சேம் தான். இது வேலைக்கே இது வியாபாரம் ஆகாது. ஆமா, அடுத்த ஃப்ளேவர் போயிடுவோம். அது அப்படி ஓரமா திறந்த 5 நிமிஷத்துல காலி ஆகும் பாருங்க. என்னது இது? ஆரஞ்சு. ஏ கலரே வர மாதிரி மாத்திட்டானுங்க. முன்னாடி நல்லா ஆரஞ்சு, இப்போ ஆக்சுவலி ப்ரௌன் கலர்ல ஆயிட்டானுங்க. இந்த வுட்டோட கலர் மாதிரி ஆயிடுச்சு. சாண்டல் வுட் மாதிரி. ஆமா, உள்ள சந்தனம் கலந்துருப்பானா? இதை கட் பண்றேன். ஆமா, அப்படி என்னடா பெரிய ஃப்ளேவர் இது? அப்படி என்ன இதுவும் கம்மி பண்ணிட்டாங்கடா ஃப்ளேவர். பீஸ் எடுத்து அந்த அளவுக்கு இது இல்ல ஃப்ளேவர். அதான் ஸ்டார்டிங்கா நம்ம அத சொன்ன மாதிரி அது கம்மி. என்ன ஃப்ளேவர் இது ஆக்சுவலா? இது ஹாட் அண்ட் ஸ்வீட் வெஸ்ட் இண்டீஸ். வெஸ்ட் இண்டீஸ் ஹாட் அண்ட் ஒரு கண்ட்ரி வருது ஒரு ஃப்ளேவர்ல. அது வந்து அமெரிக்கன். நமக்கு வந்து இல்ல கிரீன் சாப்பிட்டோம்ல அமெரிக்கன். வெஸ்ட் இண்டீஸ் அம்மல வேற லெவல்ல இருக்கு. ஆமா, அந்த எல்லோ எந்த ஊருன்னு பாரு, அந்த மானங்கட்டு ஊரு. கிளாசிக், அதான் லேஸோட ஒரிஜினல் ஊரு. நீ எந்த பேக்கரியில போய் வாங்கினாலும் அது அப்படிதான் இருக்கு. சமையல் கிடையாது. நண்பா, உனக்கு நண்பா கையை மேல கொண்டு வரலாம் பாத்தியா? என்னடா ரிசப்ஷன்ல பூ பிடிச்சின்னு ஒரு பொம்மனிக்கு மேல அருமையா இருக்காது. ரெக்கார்டிங் போயிட்டு தான் உங்களுக்கு கம்மியான மாதிரி இருக்கா? எனக்கு இது வரைக்கும் சாப்பிட்டதுலயே இதுலதான் அந்த ஃப்ளேவர் நல்லா. நீ இது வரைக்கும் சாப்பிட்டதுல இது நல்லா இருக்கு. ஆனா பழைய அந்த ஆரஞ்சு லேஸ் இருந்ததுல, ஆரஞ்சு கலர், அதை விட இது கொஞ்சம் எனக்கு ஆக்சுவலா அதை நான் சாப்பிட்டுருக்கேன். எனக்கு அதோட இதான் பிடிச்சிருக்கு. நீங்க ஆக்சுவலா யோசிக்கலாம், மைல்டா இருக்கும். ஒரு என்னடா ஒரு லேஸ்லயும் அதை சொல்றாங்களே ஓஜி மாதிரி இல்லையே. இது ஆக்சுவலா இப்போ இந்த யாரெல்லாம் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல்ல வந்து லேஸ் ட்ரை பண்ணிருந்தீங்களோ, அவங்கலாம் வந்து இப்போ நீங்க அந்த லேஸ் வாங்கி ட்ரை பண்ண கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஃபிளேவர்லயும் அந்த ஹிட் வரும். சார் என்னடா இது அது இல்லையே அப்படின்ற ஒரு ஹிட் கண்டிப்பா வரும். அதுதான் நான் ஒரு ஃபிளேவர்லயும் எங்களுக்கு அது ஒரு மாதிரி என்னடா இது அந்த ஓஜி இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. ஆரஞ்சு பர்சனலி எனக்கு எப்படின்னா, நான் வந்து சின்ன வயசுல ஆரஞ்சுலாம் மதிக்கவே மாட்டேன். ஜஸ்ட்டு ரெட்டு க்ரீன் இது 2 தான் மாற்றி மாற்றி சாப்பிடுவேன். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அந்த மெச்சூரிட்டி வந்துச்சுன்ற மாதிரி ஒரு ரியலைசேஷன் வரும்ல, அப்போ தான் அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஆரஞ்சு விரும்பி சாப்பிட ஆரம்பித்தேன். கம்பேரிட்டிவ்லி
லேஸ்னாலே நம்மளுக்கு ஆரஞ்சு தான் இப்போதைக்கு. இன்னொன்னு அவனுமே அந்த ஆரஞ்சு இது கிடையாதுங்கிறனால தான் கொஞ்சம் சேண்டில் ஆகிட்டான். உள்ள கொஞ்சம் ஃப்ளேவர்லாம் மாற்றி எனக்கு என்ன பேர் வேற தான் போல அந்த ஆரஞ்சுக்கு. இல்ல இதுதான் ஹாட் ஹாட் அண்ட் ஸ்வீட். ஸ்வீட். ஆமா பேர் மட்டும் இப்போ ஆட் பண்ணிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ். இது வேற லெவலில் இருக்கு. இன்னொன்று என்னன்னா, நான் வந்து ஆக்சுவலாக இப்போ நிறைய வந்து குயிக் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் நிறைய இதில் வந்து பொருள் கிடைக்குது. ஆனால் சென்னையில் நான் சென்னைவே சொல்றேன். ஆனால் வந்து ஒரு மெட்ரோபாலிட்டன் இல்லாமல் அதர் சிட்டிஸில் வந்து நீங்கள் அந்த நேரில் தான் போயிட்டு மேக்ஸிமம் இந்த குட்டி குட்டி ஸ்நாக்ஸை நம்ம வாங்குவோம். அங்கே வந்து இந்த ஆரஞ்சு லேஸை வந்து நிறைய நம்மளால பார்க்க முடியாது. அது வந்து ஃபேக்ட். ஏன்னா சென்னையில் இருக்கவங்க மேக்ஸிமம் இது ஒரு இஷ்யூவாக ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் கொஞ்சம் லோக்கலாக இருக்கிறவங்க கடையில் போய் வாங்கணுன்றவங்களுக்கு இந்த ஆரஞ்சு கலர் லேஸ் கிடைக்கும். இல்லை ஆமா, அது ஏன்னா எனக்கு அப்படிதான் இல்லடா இப்போ நானே அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்ற ஆள் தான். அதான் நான் இதை பார்த்ததே இல்லை பெருசா. அதான் அப்புறம் அவங்களும் சரி மெட்ரோபாலிட்டன் எங்க நேட்டிவ் கிடையாது. ஸோ எங்களுக்கு வந்து இந்த லேஸ் பிடிச்சிருந்தோம், நாங்கள் போய் தேடி இதை வாங்கலான்னு போறப்ப கிடைக்காது. ஓகே ஓகே. ஊர்ல கிடைக்காது. பேக்கரியில எங்க போனாலும் சரி இது அவ்வளவு சோல்டா மேபி இருக்கலாம், டிமாண்டால இருக்கலாம். பட் ஆனா பேக்கரிட்ட கேட்டா எனக்கு சேல்ஸுக்கே வராதுன்னு நினைக்கிறேன். சேல்ஸுக்கும் வராது. லைக் ஒரு டிஃபரெண்ட் ரீசன் சொல்லுவாங்க. ஆக்சுவலா கிரீன் அண்ட் ப்ளூ வந்து கொஞ்சம் நல்லா போச்சு. அவங்க நிறைய ஃப்ளேவர்ஸ் ஒரே டைம்ல விட்டு தப்பு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஒரே டைம்ல 5 ஃப்ளேவர் விட்டான். அது நீ மொத்தமா இப்படி இறக்கும்போது அதுல ஏதாவது 2 தான் ஃபர்ஸ்ட் போகும் நல்லா, அப்புறம் போக போக தான் மாறும். இவன் என்ன பண்றான், அந்த ஃபர்ஸ்ட் 2 நல்லா போகும்போது மற்ற 3 நிப்பாட்டான் சேல்ஸ்ல. புரியல, சாரிங்க. அதான்டா இப்பயே தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. இல்ல அதான்டா, அதுல முதல்ல 2 நல்லா போனுச்சுன்னா கிரீனு ப்ளூ போச்சு. அவன் என்ன பண்ணிட்டான், அதுக்கப்புறம் மற்ற 3 நிப்பாட்டான். அப்படியே நிப்பாட்டி இதோட சேல்ஸ் அதிகமாக்கிடலாம், ஒருவேளை மிஸ் ஆச்சுன்னா மொத்தமாவே லாஸ் ஆயிரும்னு சொல்லி. அதனால அப்பெல்லாம் வந்து எங்க மாமாலாம் பலசர கடை வச்சிருப்பாரு. ஓகே. ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து பார்த்தோன்னா நான் எல்லா டைப் லேஸும் வரும். நான் ஒரு லீவ்ல வந்திருந்தப்போ அடுத்த லீவ்ல போனால் 2 தான் வச்சிருப்பாரு. என்ன அப்படின்னு கேட்டப்ப அவர் தான் சொன்னார், இது 2 தான் அதிகமாக போகுதுன்னு. மற்ற 3 நிப்பாட்டாங்க, இது 2 மட்டும் தான் இப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு. பை தி வே ஹி இஸ் ஃப்ரம் திருநெல்வேலி அண்ட் இவன் வந்து பாண்டிச்சேரி. எனக்கு வந்து எப்போலேருந்தோ இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்கும் சென்னையில் இருக்கிறதுனால. அதனால இது எனக்கு புதுசாக இருக்குது. அவங்க சொல்கிறது ஸோ நைஸ். ஐ மீன் நிறைய கடை இருக்குது, குயிக் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்லாம் இங்கே இருக்குது. ஸோ அதனால் டக்குன்னு அவைலபிள் ஆகிடும். ஆனால் அங்கே லோக்கல் இப்போ நாங்களாம் வந்து டக்குன்னு ஒரு லோக்கலாக முதல்ல அங்கே இருக்காது. சாப்பிட்றதே அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. இல்லை லைக் என்கரேஜ்மெண்ட் அப்படிலாம் இல்லை. நீங்கள் பாருங்களேன், நாங்கள் வந்து அந்த ஃப்ளேவர் கம்மியாக இருக்குன்னு போதே உங்களுக்கு தெரியும். ஆமாம், நாங்களே ரொம்ப நேரம் கெச்சா சாப்பிட்றோம். அது காலத்தில் இன்னொன்று நம்மளுக்கு சின்ன வயசுல நிறைய சாப்பிட்டதுனால அது நம்மளுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஞாபகம் இருக்கு, இது இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு. அதனால தான் இப்போ சொல்றோம் அதெல்லாம் வந்து இப்படி இருக்குன்னு. சேம் இதே மாதிரி தான் இப்போ நம்ம கார்ட்டூன்ஸ்லாம், இப்போ இருக்க கார்ட்டூன்ஸ்லாம் பார்க்கவே முடியல. நம்மளுக்குலாம் அப்போ பயங்கரமா இருக்குல்ல. ரொம்ப வயசான மாதிரி அவன் ஸ்கூலை பத்தியே பேசினே இருக்கான். நீ என்னடா ஏஜ் கேப் பத்தி பேசினு இருக்கீங்க? நான் இவங்கள மாதிரிலாம் இல்லை. நான் இப்போ ரீசெண்டாக சாப்பிடுவேன். 4 நூற்றாண்டு தாண்டினாலே கொஞ்சம் கிட்ட வந்தாலே நம்ம ஸ்கூலுன்றது கொஞ்சம் தூரம் தான். காலேஜே இப்போ தூரமா வந்து நீ இருக்கிறதுலே வாழ்றான். அதனால இதை எதுக்காக சொல்றேன்னா அதுக்காக சொல்றேன். அதனால இதான் இதோட நிலைமை. ஆரஞ்சு லேஸ்க்கு கண்டிப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, இதே மாதிரி தான் காலைல முக்குவோம்னு நினைக்கிறேன். நிலைமைய பார்த்தா இப்போ வந்து இதெல்லாமே முடிஞ்சிருச்சு நீங்க நினைப்பீங்க. ஆனா லேஸ்ல இன்னும் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு. அதுல எக்ஸாட்டிக்கா நம்மளுக்கு இன்னும் ஒரு 3 ஃப்ளேவர்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல அடுத்த ஃப்ளேவர் என்னன்றத வில் சாப்பிடலாமா? நைஸ். என்ன கலர் இது? இதுதான் ஆரஞ்சு வித் ரெட்டா? ஆரஞ்சு அண்ட் ரெட் கலந்த மாதிரி டார்க்கா இருக்கு. இது வந்து என் டி-ஷர்ட்டுக்கு. கம்மி பேர் சொல்லு பாப்போம். பேர் கெஸ் பண்ணு. நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி, எனக்கு தெரியும். நீ சொல்லு. இதை பார்த்தாலே எனக்கு மறுபடியும் அந்த ஸ்டொமக் ஃப்ளோ இந்த எரிச்சல் இல்ல. உனக்கு ஒரே ஒரு ஹிண்ட் தரேன். இந்த இதுல தெரியுது பத்தியா ஒரு விஷயம் இல்லையா? அதான்டா அடியில நெருப்பு தெரியுதா? அடியில நெருப்பு இருந்தா என்னன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல? வேற. சரி, ஃபயர். ஓகே, வேற ஃப்ளேம். வேற என்னடா நான் சொல்லிடுவேன் வீடியோ. இன்னொரு வார்த்தை இருக்கலாடா. ஃபயர் வச்சுக்கோ, காரம் அப்படின்னு ஒன்று வச்சுக்கோ, ஸ்பைசி. கிட்ட வந்துட்டேன். ஹாட் அண்ட் ஸ்பைசி. வந்துட்ட பாருங்க. ஹாட் கரெக்ட். சிஸ்லிங் ஹாட். ஓகே ஃபைன். அது வந்து அப்ப இது ஆரஞ்சு. இது நம்ம ஃப்ளேவர் அப்போ இல்ல இது இருக்கும்போது கிடையாது. இது கிடையாது. எனக்கு என்னமோ அந்த ஆரஞ்சு தான் இதை மாத்திட்டான்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு இதுல காரம் தவிர வேற எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்லி சில்லி மட்டும் தான் போட்டிருக்காங்க.
ஸ்மாலர் பேக் மோர் சிப்ஸ். மோர் சிப்ஸ் யார் இவன் சொல்றான் மோர் சிப்ஸ். அது ஒண்ணு. இந்த லேஸ்ல காத்து அடைக்கிறத வச்சு மீம்லாம் இருக்கும் தெரியுமா? கார்ல ஏர் பேக்ல எல்லாம் லேஸ ஃப்ரண்ட்ல வச்சுக்கோங்க, காத்து நிறைய இருக்கும். சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நீ வரமுலகோட அப்படியே உங்களுக்கு வாயை நிறைய எடுக்கணும். ஓகே, இது எப்படின்னா இது வந்து காரம் தான், வேற எதுவுமே இல்லை. இவன் ஒன்றும் இல்லை, அந்த அந்த கிளாசிக் சால்டர்ல மிச்சம் அந்த இதெல்லாம் தூக்கி அப்படியே சில்லி பவுடர்ல போட்டு அது ஒரு பாக்கெட்ல போட்டான். ஒரு மாதிரி ராவா இருக்குல்ல, ராவா இருக்கு, தொண்டை கவுதுல, தொண்டை கவுது. ஃபுல்லாவே இந்த சிவப்பு மிளகா தான், கொஞ்சோண்டு சால்ட். நான் என்ன சொல்றேன், கொஞ்சோண்டு லேஸ் சாப்பிட்டாலே சிலது வயிறு இதை செட் ஆகாது. காலைல உங்களுக்கு பின்னாடி புகை வரலன்னா நீங்க வந்து ஒரு ஹெல்த்தியான வேற லெவல் பர்சன். நல்லா பாத்துக்கணும். உங்களுக்கு யாராவது பிடிக்கல, அவனை காலைல பாத்ரூம்ல 1 மணி நேரம் உட்கார வைக்கணும் அப்படின்னா பாத்ரூம் அந்த 1 மணி நேரம் நரகமா இருக்கு. நான் அனுபவிச்ச வழியை காந்தியும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கொடுத்தோம். ஆக்சுவலா நீங்க வீடியோ எடுக்க வச்சிருக்கலாம், சாப்பிட. ஆமா, நல்லா சாப்பிடுறேன். எப்படா திங்கிறத புரியலையே. நல்லா இருக்கும். எனக்கு காரம் பிடிக்கும் ஆக்சுவலி பர்சனலா. எனக்கு காரம் பிடிக்காது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரைட், ஓகே. ரேட்டிங்ஸ்ல பாத்துக்கலாம். நான் டிசைட் பண்ணிட்டேன். நீங்க என்ன இதுக்கு ரேட்டிங்? எனக்கு வந்து இதெல்லாம் வியாபாரமே ஆகாது. வியாபாரம் ஆகுதுன்னா அது வேற லெவலா தான் இருப்பான், இல்லைன்னா வேற ஏதாவது சம்பவத்துக்காக வாங்கியிருப்பான். ஓகே, எனக்கு வந்து இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிக்கல. ஓகே, அடுத்த ஃப்ளேவர் போயிடலாமா? ஆஹா, ஓகே, இது நான் வந்து ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கேன். நானும் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டதே இல்லை. எனக்கு வந்து எனக்கு 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 ஆக்சுவலி இது எனக்கு பிடிக்கும். எனக்கும் டேஸ்ட் வந்துருச்சு ஆல்ரெடி நம்மளுக்கு. எப்படி இருக்கும்னு ஐ காட் இட். ஒரு லைம் சோடா மாதிரி ஒரு அந்த ஒரு சில்லி நல்லா இருக்கு. திஸ் இஸ் கால்ட் as chili lime. ஆனா இதையும் மாத்திட்டாங்களா என்ன கதைன்னு தெரியல, பாப்போம். ஆமா, நம்மளுக்கு தெரிஞ்சிரும் சாப்பிட்டா. நீங்க ஆல்ரெடி சாப்பிட்டுருக்கீங்க. ஆனா இதோட இந்த வெர்ஷன் நான் சாப்பிட்டது இல்ல. இந்த கோட் இல்லாம பிளைனா இருக்கும்ல ஒரு லேஸ். நீங்க சாப்பிட்டது இல்லையா? இதான் ஃபர்ஸ்ட் டைம். லெமன் தானே அதுல டாமினேட்டிங். இது பாருங்க, லேஸ் கம்பெனி பாருங்க, இது கருப்பு. என்ன குவாலிட்டி? இது அப்படியே தான் இருக்கு. ஆனா லெமன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. சோடா சோடா இது. இதை உடச்சு போட்டு சோடா குடிச்சா எப்படி இருக்கும்? பண்ணுவான், செம்மையா இருக்கும்ல? ஆக்சுவலி பண்ணுவான். இது உடச்சு போட்டு சோடா குடிச்சா செம்மையா இருக்கும்டா. ஆனா எல்லாம் பெருசு பெருசா கொடுத்துருக்கானே. ரேர் ஃபிளேவர் போல எல்லாமே பெருசு பெருசா கொடுத்துருக்கான். வயிற்ற கலக்கிடும். ஆமாண்டா, நல்லா இருக்கு. ஒரு நாள் சாப்பிட்டதுக்கு இது என்ன எதுவும் ஊர் பேர் போட்டிருக்கானா இதுக்கு? இல்லையா, இதெல்லாம் லேட்டரா வந்த ஃபிளேவர்ஸ் தான் இது. ஆமா, ஆக்சுவலி இது ஸ்கூல்ல சாப்பிட்டோம் நாங்க போய். இது வந்து ஆமா, இது சாப்பிட்டது இல்ல. இது ரீசெண்டா வந்த ஃபிளேவர் தான் இது. நீ சாப்பிட்டீங்க? நாங்க வந்து சாப்பிட்டீங்க? சாப்பிடல, அதை ட்ரை பண்ணி பார்த்தோம். சாப்பிட்டது ப்ளூ பிடிக்கும். லெமன் தான் இல்ல, ப்ளூ ஃபிளேவர் Lemon. அவங்களுக்குலாம் இது ஒரு சப்ஸ்டிட்யூட் மாதிரி கூட. லெமன் அடிச்சு நோத்திருக்கான். இந்த மசாலா சோடால குடிக்கிறதுலாம் அந்த இது போடுவாங்கல்ல, அந்த ஒரு மசாலா. அதேதான். அது அப்படியே என்ன ஜல்ஜீரா? ஜல்ஜீரா எஃபெக்ட் தான் இது. ஜல்ஜீரா ஆமா, நிறைய இந்த ஆமா அதை பத்தி சொன்னா இருக்கும். ஒரு லெமன் பிளஸ் ஸ்பைசி. இங்க வர சாப்பிட விட வேணும்டா. நீ செட்டிலான ஸ்பைசி வச்சனாலே சர்ருன்னு ஏறுதுடா அந்த அதுல சிட்ரஸ். ஆமா, அதேதான். எனக்கு இந்த ஒரு சாப்பிட்றேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. இதனோட ஹெல்த் கண்டென்ட்லாம் அது இல்ல. பெஸ்டா சொல்லணும் அப்படின்னா லேஸ் சாப்பிட்றது அட்வைசபிள் கிடையாது. ஆமா, ஏதோ ஃப்ளேவர் இருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு ஃப்ளேவர்ஸ் நாங்களே இத்தனை வருஷத்துல இப்பதான் லேஸ் சாப்பிட்றோம். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷமா சாப்பிட்றதே கிடையாது. அது சாப்பிட்றது நல்லது. சேனல் ஓனர் வந்து நாளா டயட் தெரியும்ல, மருந்து ஒரு 5 நிமிஷம் மேல பாத்துக்கிறது. டயட்ல இருக்கேன். டயட்ல. ஆமா, 4ல இருந்து அது ஏன்டே காபி ரைட்ஸ் வாங்கிடு. எனக்கு வந்து இது கோட்டட் தான். அப்படியே நல்லா இருக்கு. ஐம் வித் இட். குட். நல்லா இருக்கா? அப்புறம் நம்ம சொல்லிடலாமா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. We have one more flavor, the last one in the list. இது என்னது? என்னடா இவனும் சிஸ்லிங் நாட்டன் வச்சிருக்கான். அதை எடு. அந்த இன்னொரு சிஸ்லிங் நாட்டன் இது கம்பெனி மார்வெல்ஸ்ல வந்திருக்கான்டா இவன். இவனை காட்டு. பாருங்க, இது ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கு. டேய் செல்முருகா போண்டாமணி, எங்களை எப்படி பாஸ் கடையால கண்டுபிடிச்சீங்க? ஏன்டா கண்டுபிடிக்கணும்? அதான் பார்த்தாலே தெரியுது. சேம் கலர் வேற, ஆனா மார்வேஷம். சேம் பட் டிஃபரண்ட். ஓபன் இரு இல்ல, நான் வித்தியாசம் இருக்குடா. ஒரே நிமிஷம் அதை கூட ஸ்பாட் தி டிஃபரன்ஸ். ஆமாடா,
5 சேமா இல்ல அவன் சொல்லியிருக்கிறத வச்சு பாக்குறப்போ இதுல சில்லி மட்டும் தான் போட்டிருக்கான், இதுல சில்லி பிளஸ் பொட்டேட்டோ போட்டிருக்கான். டேய் எல்லாத்துலயும் பொட்டேட்டோ தான்டா. அப்படிதான் உனக்கு செருப்பால நீ அவன் அப்படிதான் போட்டுக்கிறான். அதுல பின்னாடி ஃபிளேவர்ஸ் பாரு, கலர் டேய் எல்லாத்துலயும் பொட்டேட்டோ தான் போட்டுருப்பாங்க. ஆனா எனக்கு ஒரு மாதிரி அவமானமா இருக்கு. அதோட காரம் கம்மியா இருக்கு. எனக்கு இப்பவே தெரியுது நாளைக்கு என்ன ஆக போறேன். இது வேற ஒரு நாளைக்கு கிரிக்கெட் ஆட போறாராம். அதுதான்டா மெயின். நல்லா கிடையாது அதோட, அது தென்னமா இருந்தது. அது இதுல ஏதோ ஒன்று ஆட் பண்ணிருக்கான் சொன்னல, லைட்டா உப்பு இருக்கு. இல்லடா இதுல தானே உண்மையிலே பொட்டேட்டோ யூஸ் பண்ணிருக்கான். அதுதான் அதுல மிச்சம் வந்ததெல்லாம் போட்டுருக்கான். அது பாரு கேமராமேனே சாப்பிட்டுறாரு பாரு மட்டும். எந்த ஃப்ளேவருமே சாப்பிடல. அந்த சின்ன பாக்கெட் சொல்றாங்க. எனக்கு கிரீன் தான். சேம் தான் இதுவும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா கிரீன் வந்து அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு திடுப்புன்னு ஏதோ சருகு மாத்திர சருங்க மாதிரி. இல்ல சேம் தான், இது டம்மி தான். அப்படிதான் ஆமா சும்மா எரியுது. இது வேற ஒண்ணும் இல்ல. ஆனா இதுல எனக்கு செஸ்வான் சாப்பிடுற ஃபீல் இதுல வருது. ஆமா ஆமா அதுல வெறும் சில்லி ஃபீல் ஆச்சு, இது நல்லா செஸ்வான் சாப்பிடுற மாதிரி இருக்கு. சாப்பிட்டு இந்த டேஸ்ட் மறக்க முடியல. நீ இங்கே தங்கிட்டியா? அதான் மறுபடியும் நான் கேட்டு வாங்கி சாப்பிட்டேன். கொஞ்சம் இருக்கு. என்னத்துக்கு கொஞ்சம் நான் இதுக்கு ரேட்டிங் கொடுக்கலையோ. குத்துட்ட எங்கடா இருக்கு? என்ன விட்டேன்? பாக்கியம் தேடல் தான்டா தேடுறான். இதை பட்டு நடத்திட போறேன்டா. இதுதான் ரேட்டிங்க. கோட்டன் அது சொல்லும் டேய் தம்பி. இதுப்பா அது ஓகே ஓகே. சிஸ்லிங் ஹாட் நல்லதா இருக்கு. நல்லாவே இல்ல. தொட்டு சாப்பிடுற மாதிரி தொட்டு சாப்பிடணும். தொட்டு சாப்பிடுங்கடா. அது எதுக்குடா லேசன் போட்டு வித்து சாவடிக்கிறீங்க? இந்த வீட்டுக்கு பக்கத்துல தொட்டுக்கு எதுவுமே இல்ல. இது ஒரு பாக்கெட் தான் கண்டா இது கிடைக்காதுடா. இந்த பாக்கெட் எவன் வீட்லயும் கிடைக்காது, எவன் வீட்டு பக்கத்துல இருக்காது. கிடைக்காதே சந்தோஷம். ஆமா கிடைக்கிற இதுல வந்து தொட்டு சாப்பிடுறதுனா கிரேட் 1 A B C எதுவா இருந்தாலும் சரி சனியா வேணாம். நல்லா இல்ல. எனக்கு வந்து நல்லா இருக்கு. இருக்காமா இவர் வந்து காப்பாத்துறாரு. இல்ல இப்ப இதுலயே தெரியும். இதுல எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. இப்ப நாங்கலாம் நார்மலா இருக்கும். இது தின்னு உடம்பு ஃபுல்லா வேத்து தள்ளின்னு இருக்குது. நான் மத்த பிளேயர்லாம் கூட சாரு ஓனர் காப்பாத்துறப்ப நான் வித்தியாசமா தான் நான் பிஹேவ் பண்ணுவேன். தம்பிடா யார் தம்பிடா நீ? அப்நார்மலா பண்ணுவேன். என்னடா தம்பி சட்டை போட்டிருக்காங்க தம்பிடா. ஓ சட்டை போட்ட தம்பிடா. 7 ஃப்ளேவர் சாப்பிட்டுருக்கோம். வாட் இஸ் யுவர் ஃபேவரட்? நாளைக்கு எனக்கு வந்து அவன் பேர் என்ன, ஹாட் அண்ட் ஸ்வீட் காலி பண்ண ஒரு பாக்கெட் ஆரஞ்சு. வெஸ்ட் இண்டீஸ் ஆரஞ்சு. வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்லயே சரி இதுலயே அந்த கிரீன் கலர் லெமன் ஃப்ளேவர் டார்க் கிரீன் சில்லி லெமன். ஓகே நல்ல இது. நான் வந்து ஆரஞ்சு விட்டு கொடுக்க மாட்டேன். அதனால ஆரஞ்சு தான் கோட்டட். ஆரஞ்சு தான் என்னோட ஃபேவரட். பட் ஸ்பெஷல் மென்ஷன் டு கிரீன். எனக்கு டார்க் கிரீன். எனக்கு லைட் கிரீன். எனக்கு லைட் கிரீன் அமெரிக்கன். அது என்னது? ஹாட் அண்ட் இல்ல சோர் கிரீம் அண்ட் ஆனியன். நான் வந்து ஏன் அந்த டார்க் கிரீன் எல்லாரோட கோட்டட் நான் சொல்றேன். ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே வந்து ஓஜி வந்து ஃப்ளேவர்ஸ் வந்து கொஞ்சம் செட்டில் பண்ணி தண்ணி இருக்கு. ஆனா இது மட்டும் எப்படி இருந்ததுன்னா எனக்கு அந்த டார்க் கிரீன் மட்டும் அந்த பஞ்சினஸ் அப்படியே அந்த 7 அந்த இருந்த எல்லா ஃப்ளேவர்லயும் எவ்வளவு சடன் தெரியல 7 ஃப்ளேவர்லயும் எனக்கு வந்து அந்த இதுல பஞ்சினஸ் இருந்தது. அந்த ஓல்டு ஓஜி அந்த நம்ம அந்த காரத்தை வந்து இந்த லிக் பண்ணிட்டு மீதி சாப்பிடுவோம்ல, அதுக்கு அது ஒர்த்து அது மாதிரி இருந்தது. சில்லி லெமன்ல நம்ம சைட் டிஷ்க்கு சரியான மேட்டர் தான். அதுதான் ஓஜி லேஸ் ஓஜி. அதுதான் எனக்கு நீங்க வந்து மத்த குறுக்குற சம்திங் லைக் அதெல்லாம் வந்து நீங்க அந்த நக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. இது எப்படி இருக்கும், அந்த பிளெயினா இருக்கும். நீங்க அதை லிக் பண்ணிட்டு சாப்பிடுறதுக்கு அந்த பஞ்சினஸ்க்கு அந்த இது ஓரியோ வாடா டெஸ்டிட் லைக் இட்ங்கிறது. ஏன்னா சிப்ஸ் அடிச்சு வச்சு சாப்பிட்டோமா போனோமா இல்லாம நக்கினே குடிங்கடா. சாப்பிட்டுனா அந்த லேஸோட தன்மையே போயிடும். நம்ம எல்லாம் புண்ணாயிரும் அதுல இருக்கிற ஹீட்டுக்கு. உண்ணாகிறதுக்கு என்ன ஃப்ளேவர்னு சொல்லு. சொன்னல சாப்பிட்டல சொல்லு. கிரீன் கலர் டார்க் கிரீன். டார்க் கிரீன் அது கீழே கிடந்தது. ஆமா உண்மையிலே. இது காலி பண்ணு. So that's it for this video. இது வாட்டர் பாட்டில். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கமெண்ட்ஸ்ல உங்களோட ஃபேவரட் ஃப்ளேவர் என்னன்னு சொல்லுங்க. You won't judge. எல்லோ கூட சொல்லலாங்க. உங்களுக்கு எல்லோ தான் பிடிக்கும்னா நீங்க சொல்லலாம். You won't judge. வேற யாராவது வந்து உங்களை அடிப்பாங்க. ஆமா. ஏன்னா ரெட்டுக்கு நிறைய பேர் டிஃபெண்ட் பண்ணி எனக்கு தெரியும். ஆமா. ஓகே. இல்ல ரெட்டும் நல்லா தான் இருந்துச்சு. எங்களுக்கு ரெட்ல வந்து ஃப்ளேவர் நல்லா ஆக்சுவலா ரெட். அதே சமயம் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், ரொம்ப லேஸ் சாப்பிடாதீங்க, டயட் ஃபாலோ பண்ணுங்க.
நாட் அட் ஆல் குட். Yeah. நான் சாப்பிட்டு சொல்றேன், அதனால நாட் குட் ஃபார் லைஃப். அதனால டயட் ஃபாலோ பண்ணுங்க, லைஃப் மெயின்டைன் பண்ணுங்க. ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் ரிலேட் ஆயிருக்கா? 11 ஆண்டு அனுபவங்கள்லாம் அவங்க சொல்றாங்க. ஆமா உண்மையிலேயே 11 இப்போ ஆல்ரெடி வயசான மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கு கனெக்ட் ஆகுதான்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து முதல்ல லேஸ் பிடிச்சப்போ எனக்கு ரெட்டு தான் பிடிக்கும் சின்ன வயசுல. கொஞ்ச நாள் கழிச்சு கிரீன் மேல அப்சஸ்டா இருந்தேன், கிரீனு. அதுக்கப்புறம் இப்போதான் எப்போ நான் வந்து கொடுக்கலையா, எப்போ வந்து நான் ஆரஞ்சுக்கு மாறினேன்னு தெரியல. எனக்கு இப்போ ஆரஞ்சு தான் ஃபேவரட் ஆயிடுச்சு. இன்னொன்று கடைக்கு போனாலே அதுதான் நம்ம வாங்குற மாதிரி ஆயிடுது. ஆனால் இப்போ அதே மாதிரி இப்போ நான் ஒரு வயசுல இருந்தப்போ எனக்கு கிரீன் பிடிச்சிச்சுல, இப்போ அந்த வயசுல என் வீட்டில் இருக்க கசின்ஸ்க்கு கிரீன் தான் பிடிக்கும். அதனால அவங்க கிட்ட நம்ம போயிட்டு டிஸ்கஸ் பண்ண முடியாது, அதாவது ஆரஞ்சு தான் நல்ல ஃப்ளேவர் அப்படின்னு. அவங்க இப்போ அந்த நிலைமையில இருக்காங்க, கிரீன் தான் பெட்டர். மேபி ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் அவங்களே வந்து நம்ம கிட்ட ஆரஞ்சு தான் பெஸ்ட் ஃப்ளேவர்னு சொல்லுவாங்க. இல்லை அவங்க அப்படிலாம் சொல்ல மாட்டானுங்க. லேஸ் கம்பெனி திங்கிறது நீ பட்டு அவனுக்கு வேற எதுக்கு போயிடுவானுங்க. ஆமாம், மேபி ஆல்ரெடி 10 ரூபா பாக்கெட் 5 ரூபா பாக்கெட் மாதிரி ஆயிடுச்சு. ஆமா 20 ரூபா பாக்கெட் 10 ரூபா பாக்கெட் மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனா அது யாரும் ஒருத்தவங்கள சொல்ல முடியாது, எல்லாமே அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. பெல் பிகிஸ்லாம் இல்ல அதே ஒரு வீடியோ எடுக்கலாம். பெல் பிகிஸ் இல்ல 5 ரூபா பிஸ்கட் 10 ரூபா. இல்ல இப்ப நல்லது என்ன போயிட்டு இருக்குன்னா, எல்லாரும் ஒரு மாதிரி ஹெல்த் கான்ஷியஸ் ஆயிட்டானுங்க. அதுல ஃபர்ஸ்ட் அவன் கட் பண்றது சிப்ஸ் பாக்கெட் தான் ஈஸியா. அதை கட் பண்ணிட்டு இப்ப குக் பண்ணி சாப்பிட்றதுல தான் ஃபாஸ்ட் ஃபுட், ஆயில் இதுல தான் அன்ஹெல்தியா சாப்பிட்டு இருக்காங்களே தவிர பழைய மாதிரி நொறுக்கு தீனி ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து கம்மியாயிடுச்சு. ஆமாண்டா, இப்போ நம்ம லேஸ் சாப்பிட்ட காலத்துல ஷவர்மாலாம் கிடையவே கிடையாது. ஆக்சுவலா லேஸ்ங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்? நல்ல கேள்வி. ஓனர் நீங்க ரிசர்ச் பண்ணீங்களா? லேனா என்ன படுக்கிறது? லேஸ்னா படுத்துனே இருப்பியா? கூகுள்ல போடுறா. ஏன்னா இப்போ இல்ல இப்போ ஏன்னா இப்போ இந்த சிப்ஸ் எல்லாம் இந்த குறுக்குறே அப்படிலாம் இருக்கானுங்க, அவங்களாம் பேர்லயே தெரியுது எதுக்கு அதை வச்சிருக்கான், சும்மா ஜாலிக்கு அப்படின்னு. லேஸ்னா என்ன? லேஸ் நேம் ரீசன், பேர் காரணம் கம்பராமாயணம். ஃபவுண்டரோட பேருடா. ஃபவுண்டர் ஒரு ஆள் தானே, எதுக்கு லேஸ்ன்னு 2 போட்டாங்க? ஹெர்மன் நிறைய ஃப்ளேவர்ஸ் வருதுல. லே லேனா லேஸோடது. ஓ லேஸோட ப்ராடக்ட். ஓகே, லேஸ் அந்த ஆள் பேரு லேஸ். ஆமா, LAY apostrophe S apostrophe தான் இது. ஆமா எனக்கு இப்பதான் தெரியுது. இல்ல அப்படிதான். அப்ப நம்ம எடுத்த ஒரு ஃப்ளேவர் ஹெர்மன் டபிள்யூ லேஸ் போட்டுருக்கடா. அப்பா சரி போட்டுருக்கு. மாட்டதே இல்ல கண்ணுல இது வரைக்கும். இல்ல எனக்கு மாட்டி இருக்கு, நான் அத டவுட்டோட இருந்தேன். ஆமா இல்ல மாட்டி கேள்விக்க போனா இது கேட்டதும் அவன்தான் லேஸ்க்கு காரணம். ஓகே அப்போஸ்ட்ரோஃபி நம்ம ப்ளூரலா போடுற எல்லாத்துக்கும் போடுறது தானே. ஆனா அது லேஸ்னா ஒருத்தரோட விஷயம் வரப்பதான் அது மாறும். ஓ அப்படி ஒண்ணு இருக்குல்ல, அது நான் இப்ப அப்படி யோசிக்கல. நான் ப்ளூரல் ஃபார்ம்னு நினைச்சேன், பார்த்தா அது சிங்குலர் ஃபார்ம். ஆக்சுவலா ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் ஒருத்தரோட பேர் போட்டு அப்போஸ்ட்ரோஃபி போட்டாலே அவங்க வீடு வந்து இதுவாகும். ஐ அம் கோயிங் டு ஜான்சன்ஸ் அந்த மாதிரி சொன்னா அவங்க வீட்டுக்கு போறாங்கன்றது எனக்கு இது லேஸ் வீட்ல இருந்து கிராமர் வீட்டுக்கு போயிடுச்சு. ஆமா இதை கட் பண்ணிடலாம்டா முதல்ல. ஓகே, நாங்க வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம். உங்களோட ஃபேவரட்டான ஃப்ளேவர் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க, யாரும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு வீடியோ வேற ஏதாவது ஒரு பொருள் வச்சு வேணும்னாலும் யூ கேன் கமெண்ட் டவுன். லேஸுக்கு எப்படி லேஸ், ஏன் லேஸ்ன்னு கூப்பிடுறாங்க, லேஸ்னா என்ன அர்த்தம் சொல்லிடுங்க. அதனால சொல்லிட்டேன். இது எப்படி இருக்குன்னா, அந்த பேசேஜ் கொடுத்துட்டு ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் இருக்குல்ல. ஓகே, see you in my next video with these boys. And bro வோட ஹார்ட் ஒர்க் இருக்கு வந்து எட்டி பார்த்து பாய் சொல்லிட்டு போங்க. பாய்.